சேர்ப்பதே நாவல் பூமியில் மாபலிய கோரமாக மண் சிலுவை மீதினார் மாபலிய கோரமாக மண் சிலுவை மீதினார் கோவை தொங்க நேரிடீனம் ஆவலாய் மண்ணை சேர்வேன் தேவனே நாமதந்தாயோ எல்லாம் நெருங்கி சேர்ப்பதே ஆவல் பூமி பரத்து கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற வல்லமையா எந்த தேவனே கிருபையாக நீரெனக்கு தருவதெல்லாம் உமதன்மை கிருபையாக நீரெனக்கு தருவதெல்லாம் உமதன்மை அருமையாய் என்னை அழைத்து அன்பின் தூதர் ரகசியம் தேவனே நான் கோமதந்தையில் எல்லாம் நெருங்கி சேர்வதே இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நான் இந்த காரியத்தை வந்து வெளியே வந்ததுக்காக நான் உங்களுக்கு சொல்லல. நீங்க கூட சில பாவங்கள்ல மாட்டிக்கொண்டு இருப்பீங்க. நான் இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்களே, நான் திருப்பி அதே காரியத்தை நீங்க செய்வீங்க. உங்களை அந்த காரியத்துல இழுக்கிற ஏதோ ஒரு காரியம் உங்களை இழுக்கிறது. நான் கூட அந்த மாதிரி ஒரு அடிக்ஷன்ல இருந்தேன். என்ன அது இழுத்துச்சு, திருப்பி அதை பண்ணும்படி செஞ்சுச்சு. அப்போ நான் சுயபுத்தியின் மேல் சார்ந்து நானாகவே வெளியே வந்துடுவேன் நினைச்சிட்டு நான் பண்ணியிருக்க முடியாது. நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய பிரச்சனைகளை கர்த்தர் மேல போட்டுட்டேன். ஆண்டவரே, இதுல இருந்து நான் வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு நீங்க உதவி செஞ்சாதான் நான் வெளியே வரணும். என்ன முடியாது ஆண்டவரே, இட்ஸ் an addiction. அப்படியே மாட்டிக்கிட்டேன் ஆண்டவரே, நான் தான் போய் மாட்டினேன் ஆண்டவரே. நான் வெள்ளட்டு தினமா ஆரம்பிச்சது இது என்னை பிடிச்சிருச்சு ஆண்டவரே, என்னை நீ விடுதலை ஆக்கணும் ஆண்டவரே. இந்த ஒரு பயங்கரமான பிரச்சனை இருந்து விடுதலை ஆக்கணும். நானும் ஆண்டவரே உம்மோட கூட இணைந்து உம்மை ஆராதிக்கணும், உம்மை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. அந்த ஆசை, அந்த ஆவல் எல்லாமே எனக்கு இருந்துச்சு. அதனால நீங்க கூட இப்படிப்பட்ட சில பாவங்கள்ல மாட்டிட்டு இருப்பீங்க. இப்படின்னா நான் இந்த பாவம் இல்லை, வேற விதமான இச்சைகளாலும், வாலிபர்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி. நான் ஏன் இந்த சாட்சி நான் சொன்னேன்னா, நீங்க கூட அதுல மாட்டிட்டு இருக்கலாம். அதனால நீங்க மாட்டினால நீங்க வெளியே வர முடியாது, அவ்வளவுதான் என் கதி அப்படின்னு நினைக்காதீங்க. அதுதான் பிரச்சனை. சாத்தா அப்படிதான் உங்களை இது பண்ணுவான். கர்த்தர் நான் சொல்றாரு, மனுஷனால் இது கூடாது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்க. தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். கர்த்தரால் எல்லாமே கூடும். நீங்க இதுல இருந்து எப்படி நான் வெளியே வருவேன், எப்படி நான் மாட்டிக்கிட்டு வெளியே வருவேன்? சில பேருக்கு, நிறைய பேருக்கு நிறைய விதமான இச்சைகள் இருக்கும், காரியங்கள் இருக்கும், ரொம்ப சீக்கிரம் விழுந்துருவாங்க. இனி இந்த மாதிரி காரியங்களை நான் செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஆனா அதே திருப்பி செய்வாங்க. ஏன்னா அவங்க ஒரு இச்சையின் ஆவிக்குள்ள மாட்டிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து அவங்க வெளியே வரணும். அது வெளியே வரணும் ஒரே வழி பைபிள் தான். அன்னைக்கும் எனக்கு நல்லா பைபிள் தெரியும், ஓரளவு எனக்கு தெரியும். எனக்கு மற்ற சபையார்களை காட்டிலும் எனக்கு நல்லா பைபிள் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு 15-16 வயசுலயே நல்ல பைபிளை நான் படிச்சிருக்கேன். சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா வந்து பைபிளை எங்களை படிக்க வச்சிருக்காங்க. இப்ப மேக் கூட பார்த்தீங்கன்னா என்ன சந்தோஷப்படுவேன்னா, பிள்ளைகளை வந்து அந்த சாப்டர்ஸ் பைபிளை படிக்க வச்சுட்டு தான் மற்ற காரியங்களை பண்ணுவான்.
அந்த பைபிள் வசனங்கள், காலையில வசனங்களை சொல்ல வைக்கிறது. நான் கூட மேகி அப்படிதான் வசனங்களை சொல்லி வச்சுட்டு தான் ஸ்கூல்ல போய் விடுவேன். நான் யாருக்கிட்டே போய் அவங்கள போய் விடுங்க இவங்கள போய் விடுவேன் சொல்ல மாட்டேன். நான் தான் போய் விடுவேன். என் கூட வரவங்க அத்தனை பேர் பைபிள் வசனங்களை சொல்லணும், அப்புறம் தான் போய் ஸ்கூல்ல விடுவேன். நான் கூட அந்த மாதிரி ஃபாலோ பண்றான். பைபிளோட வசனங்கள் தான் நம்முடைய பிள்ளைகளையும் நம்மளையும் காப்பாற்ற முடியும். நீங்க வசனங்களை மறந்துட்டு நான் ஜெபம் பண்றேன், எனக்குள்ள அபிஷேகம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லா அந்நிய பாஷை கலகலன்னு பேசலாம், அந்நிய பாஷை. ஆனா எனக்குள்ள பைபிள் இல்லைன்னா, எனக்குள்ள தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா நான் ஒன்றே இல்லை. அதனால இந்த வேதத்தை எடுக்காம நான் ஊழியக்கார், நான் அது பண்றேன் இது பண்றேன்னு சொன்னீங்கன்னா பிசாசு பயப்படுற ஒரே காரணத்துக்கு உங்க அபிஷேகம் மேல இருக்க அனாயிண்டிங்லாம் பயப்படலாம். உங்களுக்குள்ள பைபிள் இருக்காதான் பார்ப்பான், உங்களுக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்கான்னு பார்ப்பான். இயேசு கிறிஸ்து கிட்ட சாத்தா வந்து எல்லாத்தையும் காமிச்சான், பைபிள் வசனங்களை வச்சுதான் பேசினான். அவரு என்ன பண்ணாரு? வசனங்களை வச்சு பேசினாரு. என்ன பண்ணாரு? வசனங்களை வச்சு பேச. ஸோ அதனால நீங்களும் கிளாரிட்டியா இருக்கமா, வசனங்களை வச்சு நீங்க வந்து பேசக்கூடிய அளவுக்கு பைபிள் உங்களுக்கு தெரியணும். வேதத்தை நன்றாக அறிஞ்சு கொள்ளுங்க. அபிஷேகம் என்றால் ஓகேமா. தாவீது சவுல் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து ஒருத்தர் மேலதான் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு, எல்லாரும் மேலே ஒரே நேரத்துல இல்லை. அப்ப அந்த காலத்துல சவுல் மேல வந்து சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்றாரு. யார? சவுலை ராஜாவா இருக்கும்படி அபிஷேகம் பண்றாரு. அப்போ என்ன ஊற்றின உடனே சவுல் மேல வந்து கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறாரு. சோ அப்ப ராஜா வராரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, சவுல் மேல இருக்கிற ஆவியானவரை கர்த்தர் எடுத்து என்ன பண்ணாரு? தாவீதின் மேல வச்சுட்டாரு. யார் மேல வச்சுட்டாரு? தாவீதின் மேல வச்சுட்டாரு. வச்சுட்ட பிறகு கூட தாவீது பாத்தீங்கன்னா சவுல் வந்து தேடிக்கிட்டே வருவார், யாரு தாவீதை கொல்றதுக்கு. ஏன்னா எப்படியாவது தாவீதை பிடிச்சிடுவார் ஆட்சின்னு அவருக்கு தெரியும், எப்படியாவது இவர் ஆட்சி பிடிச்சிடுவாரு. அதனால தாவீதை கொல்லணும்னு சொல்லி சவுல் தேடிட்டே வருவாரு. ஒரு நாள் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது தாவீது 18ஆம் அதிகாரத்தை நீங்க எடுக்க வேண்டாம், அதுல போட்டிருக்கப்படி உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் தாண்டி சேனைக்குள்ள பாய்ந்து மதிலை தாண்டி உள்ள வந்து சவுல் அந்த குகையில மறைஞ்சிட்டு இருக்க அந்த தூங்கிட்டு இருக்க இடத்துல வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை, நல்லா கேளுங்க, எங்க பாருங்க, ஓரத்தை மட்டும் வெட்டுறாரு. தாவீது வெட்டி எடுத்துட்டாரு, ஆனா தொடல. சவுல் வந்து தாவீது கிட்ட கிடைச்சிட்டாரு, ஆனா ஒரே நிமிஷத்துல சவுலை கொண்டு இருக்கலாம் தாவீது. அது சொல்றாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை நான் தொடுவது எப்படி? நான் தொட மாட்டேன். ஆனா அவர் மேல, சவுல் மேல யாரு இல்ல? பரிசுத்த ஆவியானவர் இல்ல, அந்த அனாயிண்டிங் இல்ல. ஆனா கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டாரு, அதனால அவரை நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரத்தை அறுத்துட்டு தூரத்துல போயிட்டு சவுலே அப்படின்னு கூப்பிடுறாரு. சவுலே நின்று பாக்குறாரு. இந்த பாருங்க, உங்களுடைய சால்வைய வெட்டி வச்சிருக்க, நான் நினைச்சிருந்தா உங்களை கொண்டு இருக்கலாம், நான் கொல்லல. அப்ப வந்து சவுல் சொல்ற, என் மகனே நான் தெரியாம எப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சவுல் சொல்றாரு. ஆனா திருப்பிய சவுல் வந்து தாவீதுக்கு விரோதமா மாறுறாரு, அது வேற விஷயம். சொல்றாரு, அப்படிப்பட்ட தாவீது மேல அபிஷேகம் இருந்தா கூட அவர் சவுலை வந்து தொடல. ஏன்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். ஃபர்ஸ்ட் இது நீங்க தெரிஞ்சுக்கணும். பிசாசு யாருங்க? சாத்தான் யார்? லூசிபர் தேவனுடைய ஒரு காலத்து தூதர். இப்ப வந்து அவன் விழுந்தவனா, அவனை அழிக்கணும், அவனை வந்து மெதிக்கணும் எல்லாம் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரா? ஆனா அப்படிப்பட்ட சாத்தான கடிஞ்சு கொள்றதுக்கு இன்னைக்கு இருக்கிற பிரதான தூதன் யார்? அவரு மீகாவே, மைக்கேல் தான் பிரதான தூதன். எதுக்காகனா, மோசேனுடைய சரீரம் இறந்துட்டாரு. மோசே என்ன பண்ணாரு? இறந்துட்டாரு. இறந்து அவருடைய சரீரம் அங்க வந்து மலைகள்ல இருக்கு. சாத்தான் எடுக்க வரலாம் சரீரத்தை. அவன் என்னத்துக்கு எடுக்க வந்தான்? அப்ப வந்து காவல் இருக்காங்க. யாரு? மீகாவே, மைக்கேல் வந்து காவல் இருக்காரு.
சாத்தான் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடிச்சு கொள்ளல, திட்டல. யார? சாத்தான திட்டல. பயப்படுறாரு. என்ன சொல்றாருன்னா, பைபிள்ல போட்டுக்கு அவரை திட்டுவதற்கு துணியாமல் என்ன சொன்னாரா? அவரை கடிஞ்சு பேசுறதுக்கு துணியாமல் என்ன சொன்னா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இது ஏன்னா பேசிக் ஸ்டெப் ஆஃப் அ ஊழியக்காரன். பேசிக் ஸ்டெப் ஆஃப் அ ஊழியக்காரன் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் பேசிக் ஸ்டெப். அனாயிண்டிங் பீப்புளை டச் பண்ணாதீங்க. அனாயிண்டிங் பீப்புள் கிட்ட போகாதீங்க. அனாயிண்டட் பீப்புள் மேல கர்த்தருடைய வல்லமை இருக்கும். அவங்க மேல கர்த்தர் இல்லைன்னா கூட அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. யாரை குறிச்சு பேசாதீங்க. ஒருவேளை அவங்க கூட ஆண்டு இருக்காரா இல்லையா, அவங்க இருந்தாரு ஆண்டு இப்ப இல்ல, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. நம்ம அனாயிண்டட் பீப்புளை குறிச்சு பேசுறது தவறு. ஒரு ஊழியக்காரன் பேசுறாருன்னா அது வேற. ஆண்டு சொல்றாரு, அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காருன்னு சொல்றாரு ஆண்டு. சோ அதனால நீங்க அனாயிண்டட் பீப்புளை தொடாதீங்க. அவங்களை குறிச்சு வீணா பேசாதீங்க. நிறைய காரியங்களை பேசலாம். மேடு பள்ளங்களை எல்லாரையும் பார்த்துருக்கேன் நானு. ஊழியக்காரங்களுடைய மேடுகள் பள்ளங்கள் எல்லாம் பார்த்தேன் நானு. பார்த்துட்டு இப்படி எல்லாம் நம்ம இருக்கக்கூடாது ஆண்டவரே. முதல்ல இருந்தே இதுதான். நான் இன்னைக்கு கூட நான் இதை யோசிக்கிறேன்னா, ஆண்டு நமக்கு நல்ல சர்ச் கொடுத்துருக்கலாம். நமக்கு இருக்கிற கிஃப்ட்டுக்கும் வரங்களுக்கும் எவ்வளவு பேரை ஈஸியா கவர் பண்ணிருக்கலாம் தெரியுமா? பாட்டு பாடி டக்க 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 டக்குன்னு பாடினா எல்லாம் ஓடி வந்துடுவாங்க. ஈஸியா கவர் பண்ணலாம். பிசினஸ் மாதிரி இப்ப பண்றாங்க. ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க, பிசினஸ் மாதிரி அண்ணனாக்கள் ஒரு இடம் இருக்கிறாங்க, 1 lakh கொடுத்துருங்க, அதை கொடுங்க. பிசினஸ் மாதிரி அதுக்கு இதெல்லாம் ஜொலிச்சுட்டு ஏதோ இந்த இது டான்ஸ் மாதிரி பண்ணிட்டு எல்லாரையும் கவர் பண்ண, அந்த மாதிரி ஈஸியா பாட்டு பாடியே கவர் பண்ண. அப்படிலாம் நம்ம கல்ச்சர் அழைக்கல. கரெக்டா தப்பா? நம்ம உண்மையா இருக்கணும். நம்முடைய ஊழியர்கள் எப்படி இருக்கு? உண்மையா இருக்கணும். உண்மையாய் கத்த. நம்ம எவ்வளவு உண்மையா கத்த தரணுமோ அவ்வளவு அதிகமா கத்துற ஆசிரியர். இந்த ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு மாதமும் பாஸ்டர் தான் சொல்லுவாரு. நானே கூட யோசிப்பேன், ஆண்டவரே ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு சொல்றாண்டவரு. நான் ஒருவேளை இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன கம்பி கட்டுற கதெல்லாம் சொல்றாரு பாஸ்டர் அப்படின்னு கூட நீங்க சொல்வீங்க. பிள்ளைங்களே, நான் என்னங்க பண்றது? கர்த்தர் எனக்கு என்ன வெளிப்படுத்தினால நான் உங்களுக்கு சொல்றேன். அதுதான் என்னுடைய பிரச்சனை. நான் எதுவுமே மறைக்கல, எதுவுமே மறைச்சிக்கிச்சு பேசல. ஒவ்வொரு மாதத்தை குறித்தும் நாட்களை குறித்தும் கர்த்தர் பேசுகிறார். நானும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். சோ அதுல நம்ம எவ்வளவு பேர் அதை எடுத்துக்கொள்ளலன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. ஆனா தெரியாம இருக்கிறதும் நல்லது, தெரியுறதும் நல்லது. ஏன்னா கர்த்தர் செஞ்சுட்டாரு. நான் நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை செஞ்சுட்டாங்க. நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் சொல்லல. நினைச்சு பார்க்க முடியாத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செஞ்சிருக்காரு. அவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்காரு. சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, எப்பொழுதும் நானே அதை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சொல்றேன், அது எடுத்துக்கிறது நானா இருக்குது. ஆனா இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்ன எடுத்துங்க. யூ கேன் டேக் இட். உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க விட்டுட்டே இருக்கீங்க. நான் சொல்றேன், ஆண்டரை விட்டு விலக போகாதீங்க. இன்னைக்கு சாத்தான் பயங்கர பவரா எழும்புகிறான். அவனை எதிர்த்து நிற்க, திராணில நிற்கும்படி நீங்க துதியின் உடைய எடுத்துக்கணும். ஃபாதர் ஃபிலிப்பன்ஸ் பாருமா, துதியின் உடைய என்ன பாட்டது? துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மருந்து. நீ பேண்ட் கொடுப்பா பாடுங்க. நீங்க தான் பாடணும், எனக்கு தெரியாது. பாடுங்க பாடுங்க, எனக்கு தெரியாது. மகிழ்ந்து மகிழ்ந்து நமக்கு இதை ஞானப்பட்டிருக்கு. இந்த நாளில் உங்களை துதித்திடுவேன், துதித்து 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 பாடுவேன். நீங்க இந்த நாளில் இந்த ஜனங்களுக்கு நன்மைகள் செய்து முடிப்பீ. இந்த நாளில் உங்களிடம் வருகிறேன் நான், நன்மைகளை செய்கிறவர் நீர். உங்களை நான் துதிச்சு பாடிடுவேன், நீ செய்தத சொல்லி மகிழ்வேன். நன்மைகளின் நாயகன் நம்மருகள் வந்தார், நன்மை நமக்கு செய்து முடிப்பாரே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்று நான் என்றும் சொல்லி வருவேன். ஆவி அணைந்து மறந்து துதித்து
துயரம் மறந்திருப்பேன். சரி, பாடுங்க பாடுங்க. துதியின் கமான், தெரிஞ்சவங்க பாடுங்க. நல்லவர் அவர் வல்லவர், எனக்கு பெரிய காரியம் செய்து விடுவார். ஆகஸ்ட் மாதத்திலே உங்களிடம் வந்திருக்கிறேன், நல்லதை எனக்கு செய்வீரே. உங்களை நம்பி வந்திருக்கிறேன், நன்மைகளை செய்யும் ரட்சகர். இந்த ஜனங்களுக்கு நன்மைகள் செய்து அற்புதங்கள் செய்து வருவீ. உம்மையே நம்புகிற ஜெப ஜனங்கள் உங்களையே நம்பி இருக்கிறோம். நீ செய்ய போகிற பெரிய காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கர்த்தரில் மகிழ நல்லா உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கமா லைட்டா. முந்து தனிமையான நேரம் ரொம்ப இன்பமான நேரம். தனிமையான நேரம் என்னது? இன்பமான நேரம். எவ்வளவு நீங்க தனியா இருக்கிறீங்களோ அந்நிய பாஷை பேச ட்ரை பண்ணுங்க. எத்தனை பேர் இங்க இருக்கவங்க அந்நிய பாஷை பேசுறீங்க? கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். கரங்களை வைத்துங்க. அந்நிய பாஷை பேசுறவங்க பின்னால யாரும் அந்நிய பாஷை பேச மாட்டாங்களா? எல்லாம் கரங்களை வைத்துங்க. என்னங்க நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்லையா? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஹோசன்னா, 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 ஹல்லேலூயா ஹோசன்னா. நீர் என்னோடு இருப்பதினால் நான் என்றும் ஜெயம் உள்ளமாவேன். நீர் என் பக்கத்திலே என்றென்றும் இருக்கிறீரே. நீர் என்னோடு இருப்பதினால் நான் என்றென்றும் ஜெயித்திடுவேன். நீங்க என் துணையானதால் நான் என்றென்றும் நன்றாயிருப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. கிருபையின் மேகத்தினால் எங்க மேல நிழலானீரே. கிருபையின் வல்லமையால் என்னை தாங்கிடும் தேவன் நீரே. கிருபையின் மேகத்தினால் என் மேலே நிழலானீரே. கிருபையின் வல்லமையால் நான் என்றென்றும் இருந்திடுவேன். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா. சோ இப்போ உங்களுக்கு உணர் காரியத்தை நான் சொல்லுகிறேன். நம்ம இப்போ நம்ம காலையில கூட நான் அடிக்கடி பேசும்போது ஒரு காரியம் மனசுல வந்துச்சு. இது it shall be like a power school. அப்படி என்றால் வல்லமை ஸ்கூல்.
சோ இது நீங்க பயன்படுத்துறதுக்கு மெயின் உங்களுக்கு ஆயுதமே பைபிள் தான். பைபிள் இல்லாம பாஸ்டாக்கி நான் ஒன்றும் செய்ய இயலாது. இந்த வேதத்தை காலையில கேட்காம, இந்த வேதத்தின் வார்த்தைகளை கேட்காம அந்த நாள் எனக்கு நல்லா இருக்காது. தூங்கும் போது கூட இந்த வேதத்தின் வார்த்தைகளை கேட்காம எனக்கு அந்த நாள் நன்றாக இருக்க முடியாது. இந்த வேத வார்த்தைகள் தான் நமக்கு பலனா இருக்கிறது. நிறைய நேரத்தில் நாம் சோர்ந்து போகிறோம். அந்த நேரத்துல நீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ வேத வார்த்தைகளை கேட்கும் போது அந்த வேத வார்த்தைகள் இருந்து உங்களுக்கு பலன் அந்த பலத்தினால் நீங்க நிக்கலாம். சோ சோர்ந்து போகிறவங்களுக்கு சத்துவங்களை அருளுகிற தேவன். இந்த பவர் ஸ்கூல்ல நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுங்க. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகத்தை எடுங்க. கொஞ்சம் குயிக்கா எடுக்கிறவங்க ஃபாஸ்ட் எடுக்கணும். பன்னிரெண்டாம் வசனம் 5:12. அப்போஸ்தலர்களுடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. சாலமனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இதுல என்ன போட்டிருக்குன்னா, இதை வெயிட் அப்போஸ்தலர்களுடைய என்ன போட்டிருக்கு? கைகள். சோ இந்த கை அப்போஸ்தலனுடைய கை. சோ இது என் கை தான். நான் ஒரு அப்போஸ்தலனா இருக்கும்படி கர்த்தர் என்னை அழைச்சிருப்பாருன்னா, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருப்பாருன்னா, எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருப்பாருன்னா, அப்போ என் கைகளாலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களும் நான் ஜனங்களுக்குள்ளே செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சோ இந்த கை. சோ கர்த்தர் என்னை அழைச்ச அழைப்பு நான் தெரிஞ்சு கொண்ட போது, அப்ப வேதத்தை நான் தியானித்து பார்த்து டிக்ஷனரி தான் வச்சிருப்பேன். அப்போ இன்னைக்கு இருக்கிற வியாக்கியானங்கள் கூகுள் இதெல்லாம் கிடையாது. அப்போ என் கையில சாதாரண ஒரு டிக்ஷனரி, சாதாரண பொதுவான டிக்ஷனரி இருக்கும். So what is the meaning of an apostle into டிக்ஷனரியை பார்ப்பேன். அப்போ டிக்ஷனரி என்ன சொல்லுது? அப்ப டிக்ஷனரினா என்ன அர்த்தம்? தமிழ் என்ன டிக்ஷனரினா? டிக்ஷனரினா டிக்ஷனரி சொல்லுங்க. தமிழ் என்ன? அகராதி. ஓ, அகராதிலாம் எனக்கு தெரியும். ஓ, டிக்ஷனரில எனக்கு தெரியும். அமேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அகராதில எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. அதான் டிக்ஷனரி. அப்ப எக்ஸ்பிளைன் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அப்போஸ்டல் அப்படின்னு பார்க்கும்போது, men divinely representing Christ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து இன்னைக்கு நிக்க வேண்டிய ஆசைப்படுறாரு. அப்போ கிறிஸ்து இங்க சபை மத்தியில உங்களிடத்துல போதிக்க ஆசைப்படுறாரு. அப்போ ஆசைப்படுறாருன்னா அவருக்கு ஒரே ஒருத்தர் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் முழுமையா. அவர் யாருன்னா அப்போஸ்தலர். இந்த முதல் அப்போஸ்தலர் யாருன்னா வேதத்துல இயேசு கிறிஸ்து. The first apostle is Jesus Christ. So அந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக தான் கர்த்தர் வருவாராம். Men divinely representing Christ. அப்பனா ஆண்டவர் பிரசங்கம் பண்ண வேண்டிய வார்த்தைகளை அவர்கள் நேருக்கு நேராய் பேசுவார்கள்.
அப்ப ஆண்டவருடைய இதயத்தை அப்படியே உங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. ஆண்டவரை எப்படி ஆராதிக்கும்படி உங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. அப்போ அப்போஸ்தலருடைய கைகளை அவங்க நீட்டும் போது கர்த்தர் அவருடைய கரங்களை நீட்டுகிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அவர்களுடைய கரங்களை நீட்டுகிறார். சோ இந்த பவர் ஸ்கூல்ல நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா மேகம், நிழல். நிழல்னா என்ன சொல்லுங்க? நிழல்ல என்ன சொல்லுங்க? ஒரு ஒரு வீடு இல்ல ஒரு செடி, அது கீழே என்ன இருக்கும்? நிழல். நிழல் எப்படி வருது? ஏன் நிழல் வந்துச்சு? சாதரக் சார் கேக்குறீங்களா? நிழல் ஏன் வருது? நிழல் ஏன் உண்டாகுது? ஒரு வெளிச்சம், வெளிச்சத்துக்கு நடுவில் நிற்கும் போது, கேக்குறீங்களா கேட்கலையா? அந்த வெளிச்சத்தை நடுவில் நிற்கும் போது அந்த அந்த நடுவில் நிக்கிற எந்த காரியமா இருந்தாலும், செடியா இருந்தாலும், மனுஷனா இருந்தாலும், எந்த மரமா இருந்தாலும், அது மேல பட்டு அந்த வெளிச்சம் அந்த மரத்து மேல பட்டு அந்த வெளிச்சத்தை அது இழுத்து கொண்டு அது நிழலாய் மாறுகிறது. சரியா? நிழலா மாறுகிறது. அப்போ அந்த நிழலை குறித்து நிறைய காரியங்கள் சொல்ற. சோ கர்த்தர் உடைய நிழல் என்று வேதத்திலே நான் பார்க்கிறோம். உன்னதமானுடைய மறைவு. மறைவுனா என்னது? நிழலில். நிழலில் தங்குகிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்வேன். அவருனை அப்ப அவருடைய மறைவில் இருந்தா, அப்ப உங்க கை ஒரு அப்போஸ்தல ஊழியத்தில் நீங்க இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களை கையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். கர்த்தர் உங்க கையை பரிசுத்தப்படுத்துவார். கொடுமா வெறுமையான பாத்திரம். எஸ், நான் வெறுமையான பாத்திரம் தான். தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் வெறுமையான பாத்திரம் இல்லையா? இருக்கா? தூக்கம் வருதா உங்களுக்கு? ரொம்ப தூக்கம் வருது. ரொம்ப தூங்குறீங்க இல்ல? ஃபுல் தூக்கத்துல இருக்கீங்க. வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுவே. இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள். இப்ப கைகளில் உள்ள வல்லமை, கைகளில் இருக்கிற வல்லமை. அப்ப பாஸ்டர் கை வைக்கிறாருன்னா இது பாஸ்டர் கை தான். நல்ல கேக்குறீங்களா? பவர் ஸ்கூல்ல நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, பவர் ஸ்கூல்ல பாஸ்டருடைய கை தான். இது என் கை தான். நான் மாம்ச கை தான், பிசிக்கல் ஹேண்ட், மாம்சிக கரம் தான். ஆனா நான் கை வைக்கிறேன். அப்போ என் கையை வச்சா, என் கைப்பட்டதுனால உங்களுக்கு சுகம் கிடைக்க போறது இல்லை. கர்த்தர் என் கரங்களுக்குள்ள இருந்து வேலை செய்யணும். கர்த்தர் என்ன பண்ணும்? என் கரங்களுக்குள்ள இருந்து வேலை செய்யணும். அப்போ இந்த கரங்கள் நான் பரிசுத்தமாய் காற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இந்த கரங்கள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. திஸ் ஹேண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கை வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கைகளில் கர்த்தர் உங்க கரங்களை பயன்படுத்தி அநேகரை விடுதலை ஆக்குறாரு. இது உங்க கை. நீங்க தெய்வீக கையாகி கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க? மனுஷங்களை வச்சு பூஜை பண்ணுவாங்க. கரெக்டா தப்பா? மனுஷங்க வச்சு பூஜை பண்ணிட்டு அவங்க முந்தி ஜாய்ஸ் கூட சொல்லுவாங்க. ஜாய்ஸ் காலில் கூட யாராவது விழுவாங்களாம். ஜாய்ஸ் இருக்கால இல்லையா? எங்க போயிடா? டீ போட போயிருக்கலாம். ஆமென். ஸோ அதனால காலில் விழுவாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை சில பேருக்கு. ஸோ இது காலில் விழுகிற நம்பிக்கை இல்லை. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் டேட் கூப்பிடுறேன். அவங்க கூட யாராவது ரஞ்சித் யாராவது கூட நில்லுங்க. நான் இப்ப இந்த கையுடைய இது உங்களுக்கு பவர் ஸ்கூல்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். திஸ் இஸ் பவர் ஸ்கூல். இது என்ன ஸ்கூலு? பவர் ஸ்கூல். இந்த பவர் எப்படி அவர் கூட நில்லுப்பா. இந்த பவர் எப்படி ஒர்க் ஆக போகுது நீங்க பார்க்க போறீங்க. இது அங்க அவர் பின்னாடி நிக்கணும். நீ ஹல்லேலூயா. சோ இது பவர். அப்புறம் இது என்னன்னு சொல்றதுன்னா, இந்த கை
இது ஒயர். இது என்னது? ஒரு ஒயர். ஒயருக்குள்ள இருந்து என்ன வரும்? ஆன் பண்ண வரும். ஆன் பண்ணலாம் வராது. கரெக்டா தப்பா? ஒயருக்குள்ள கரண்ட் ஆன் பண்ணாமே ஒயருக்குள்ள கரண்ட் வந்துடாது. ஆன் பண்ணாதான் கரண்ட் வரும். சோ இப்போ சாதாரண கை நல்லா கேக்குறீங்களா? சாதாரணமா வெளியே இருக்கும் போது இது சாதாரண கை நல்லா கேட்டுக்கணும். நீங்க எப்பொழுது பாஸ்டர் உங்க கை வச்சுட்டு போக, சும்மா கை வச்சுட்டு போக. கேக்குறீங்களா கேட்கலையா? சார் ஐ அம் an ordinary man. நான் ஒரு சாதாரண உங்களை மாதிரி ஒரு மனுஷன். ஆண்டவர் என்னை பயன்படுத்த போது வேற மனுஷன். அது நான் இல்ல, நான் வேற மனுஷன், நான் அதே மனுஷன் தான். ஆனா கர்த்தர் என்னை பயன்படுத்துறாரு. சோ இப்ப வந்து இங்க ஆராதனை நடக்குது. நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். கர்த்தர் வந்து இங்க இருக்கிறாரு, தேவதூதெல்லாம் இங்க இருக்காங்க. எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க பார்க்க போறீங்க. இந்த கை விரல்களிலே வல்லமை ஆன் பண்ண உடனே வரும். எங்கிருந்து வரணும்? அது ஜெனரேட்டர்ல இருந்து வரணும். அவங்க சுவிட்ச் ஆன் பண்ணுவாங்க. அது யாரு? ஆவியானவர். ஆவியானவர் எனக்குள்ள இருக்காரு. ஆனா அதை நான் வந்து ஆவியானவரை வெளிப்படுத்தபடி அதை ஆன் பண்ண சொல்ல போது ஆன் பண்ணுவார். எந்த நேரமே பாஸ்டர் கை வச்சுட்டா நிறைய பேர் இப்படிதான் நீங்க தப்பா கணக்கு போடுறீங்க. பாஸ்டர் நீங்க குடிச்சு டம்ளர்ல இருந்து குடிச்சா சும்மா அதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஏமாந்து போறீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சோ அதனால வந்து அவர் ஒரு மனுஷன், அவரை தெய்வமாக்கிடாதீங்க. சோ ஆனா திஸ் பவர் ஸ்கூல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும், யூ ஆர் ஒன்லி மேன். நீங்க சாதாரண மனுஷன். ஆனா உங்களை கர்த்தர் பயன்படுத்துறாரு. அங்க ஆனாதான் இங்க வந்து இப்ப வந்து நான் விரல் காமிங்க. நான் விரல்ல கை வைக்க போது கரண்ட் பாஸ் ஆகும். கரண்டே பாஸ் ஆகும். கரண்ட் அப்படியே பாஸ் ஆகும். அதுதான் வல்லமையின் கரண்ட். நான் இப்ப பாருங்க கை வைக்கிறேன். In the name of Jesus Christ of Nazareth. அப்படியே கரண்ட் உள்ள அப்படியே இறங்குது. இந்த கரண்ட் தான் பவர். இதான் சுகமாக்குற வல்லமை. அப்படியே சரீரத்துக்குள்ள போகுது. அப்படியே சரீரத்துக்குள்ள அப்படியே பாடிக்குள்ள போகுது. இந்த பவர் அப்படியே பாடிக்குள்ள அப்படியே போகுது. இட்ஸ் கோயிங் இன்சைட். இட்ஸ் கோயிங் இன்சைட். அப்படியே பாருங்க உள்ள போயிட்டே இருக்கு. உள்ள போயிட்டே இருக்கு. உள்ள வேண்டாத ஏதாவது ஒரு பிசாசின் கிரிகள் காரியங்கள் இருக்குமானால் அதை எரிக்குது. அதை எரிக்குது. மைண்ட்ல இருந்தாலும் சரி, மனசுல இருந்தாலும் சரி, இருதயத்துல இருந்தாலும் சரி, எங்க சரீரத்துல இருந்தாலும் சரி, அது அப்படியே எரிக்குது. இதான் பவர். இந்த பவர் என்ன வேணா பண்ணலாம். என்ன விதமான பவரை கர்த்தர் அனுப்புகிறார். இவருக்கு என்ன தேவை? ஒரு அனாயிண்டிங்கா, ஒரு பவர் தேவையா? என்ன தேவை? அதை கர்த்தர் இப்போ அந்த வல்லமை இறங்கி கொண்டு இருக்குது. The power is going inside. Power is going inside. பாருங்க பவர் உள்ள போயிட்டே இருக்கு. உள்ள போயிட்டே இருக்கு. இது கரண்ட் ஆன் பண்ணியாச்சு, சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. வல்லமை போயிட்டே இருக்கு. வல்லமை போயிட்டே இருக்கு. வல்லமை போயிட்டே இருக்கு. அவருக்கு என்ன தேவையோ, அவருக்கு என்ன தேவையோ எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும். அதை கர்த்தர் கொடுக்கிறாரு. கர்த்தர் அப்படியே உள்ள அனுப்பி கொண்டே இருக்கிறார். This is the power. This is a power ஸ்கூல்ல இது தெரிஞ்சுங்க. இதாங்க பவர். இதாங்க பவர். உள்ள பாருங்க அவர் சரீரத்துல, அவர் ஹார்ட் பக்கத்துல ஏதோ ஒரு காரியம் இருக்கு. கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. ஏதோ ஒரு காரியம் இருக்கு. சம்திங் இஸ் தேர். இப்ப கர்த்தர் அந்த தடையை உடைக்கிறார். அந்த தடையை உடைக்கிறார். அந்த தடையை உடைக்கிறார். ஹீலிங் 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 ஹீலிங். நம்ம அறியாமையா நமக்குள்ள ஏதாவது பிளாக் இருக்கும். அந்த பிளாக்கை கர்த்தர் உடைக்கிறார். பாருங்க, this is a power. This is a power. It's 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 a power. ஆனா எனக்கு தெரியாது. நான் ஸ்டார்ட் பண்ண போது எனக்கு தெரியாது. இவருக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியல. ஆனா நான் கை வச்சேன். கர்த்தருடைய வல்லமை ஆன் பண்ணது தேவ தூதர்கள், பரிசுத்த ஆவியானவர், அவருடைய பவர். இதாங்க பவர் ஸ்கூல். நான் வெறும் கைதான். நான் வந்து இந்த கையில எப்பொழுதும் இந்த பவர் இருக்காது. நல்லா தெரிஞ்சுங்க. இதுதான் நீங்க நிறைய தப்பு பண்றீங்க. ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை எந்த மனுஷர்களுக்கும் தப்பி தவறி நீங்க கொடுத்துடாதீங்க. Don't give to any man. ஆண்டுடைய மகிமையை ஒரு மனிதனுக்கும் அவர் கொடுக்க விட மாட்டார். என் மகிமையை ஒருவனுக்கும் நான் கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சாதாரண மனுஷங்க. ஓ பாஸ்டர் தொட்டா, இதுதான் தப்பு பண்றோம். நம்ம ஊழியக்காரர்களை ரொம்ப உயர்த்தி வச்சிருக்கோம். இந்த மாதிரி காரியங்களை நீங்க பண்ணாதீங்க. இது நான் அல்ல, இது கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. என் வல்லமை இல்ல, கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா. முதலாவது பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே காரியம் பேசிக். பேசிக்னா ஏபிசிடி. ஏபிசிடில என்ன தெரியணும்? ஃபர்ஸ்ட் ஊழியக்காருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க.
என்ன ஒரு பெரிய பொருட்டா நினைக்காதீங்க. நான் தொட்டதுனால அவருக்குள்ள அந்த வல்லமை, நோ 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 நோ. கர்த்தருடைய வல்லமையை கர்த்தர் அனுப்புகிறார். நான் வெறும் ஒரு ஒயரு. ஆமென். ஒயரு. நான் யாரு? வெறும் ஒயரு. ஒயர் சொல்ல முடியுமா? நான் தான் கரண்ட் சொல்ல முடியுமா? ஒயர் நான் சொல்லுமா? எல்லா இடத்துலயும் போய் ஒயோ நான் தான் கரண்ட் தெரியுமா? நான் தான் விளக்கு எரிய வைக்கிறேன். வைத்தகார ஜனங்களே, ஒயருக்கு என்னங்க பவர்? ஒண்ணு கிடையாது. வெறும் ஒயரு, வெறும் ஒயர், வெறும் ஒயரு. இன்னைக்கு இந்த ஒயரை கர்த்தர் பயன்படுத்து, நாளைக்கு உங்களை பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. யாரை விட எந்த ஒயர் வேணா, சாதாரண கடையில எங்க போனாலும் ஒயர், ஆனா இது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒயரு. ஆமென் சொல்லுங்க. ISI முத்திரை போட்ட ஒயரு. இந்த ஒயரு ராங்கா மாறாதபடி வேதத்தை நன்றாக படிச்சிருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கா வேதத்தின் வல்லமையை படிச்சிருக்கு இந்த ஒயரு. இந்த ஒயர் வேதத்தை படிச்சிருக்கு, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்ட்ராங்கா நிக்குது. ஆமென் சொல்லுங்க. ISI முத்திரை அது கர்த்தருடைய தூதர்களால் போடப்பட்ட முத்திரை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையால் போடப்பட்ட முத்திரை. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. So இந்த பவர் ஸ்கூல்ல கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்த போகிறார்? How is the Lord going to use you? இந்த வல்லமை எதுக்கு வேணா பிரச்சனைப்படலாம். நான் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடிஞ்சிச்சு. அதுதாங்க கர்த்தர். அந்த ஞானத்தை கர்த்தர் அந்த நேரத்துல பாருங்க, அவ்வளவு அழகா தெளிவாய் என்ன நடக்குது சரி. ஆனா சாதாரண மனுஷனா இருக்கிற எனக்கு சாதாரண நேரத்துல இது தெரியாது. உங்ககிட்ட சாதாரணமா தான் பேசுவோம். உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு, நான் என்னங்க என்ன கடவுளா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அதேதான் உண்மை. நம்மோடு கடவுளுக்கு மட்டும்தான் நம்மை தெரியும், நம்மை குறித்து நமக்கு என்ன குறைகள், நமக்குள்ள என்ன இருக்கு, எல்லா வச்சும் கர்த்தர் மாத்தம் தான் அறிஞ்சு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. வெறும் போடுமா ஒரு பாஸ்டர் என்ன கூப்பிட்டுட்டாரு. நான் ஊழியெல்லாம் செய்வேன். ஊழிய செய்யறதுக்கு ரொம்ப ஆசை எனக்கு. சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப ஆசை. நான் சொல்லிட்டு உங்ககிட்ட நிறைய ட்ரிப்பு எந்த தடவை சொன்னாலும் எனக்கு சொல்லிக்காது. என் அண்ணன் தம்பிங்களோட கூட போடுமா போகும்போது கிராஸ் பண்ண போது சின்ன வயசுல ஸ்மால் ஏஜ்ல டேலர்ஸ் ரோட்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆண்டவரே எனக்கு எந்த ஆனாலும் பரவாயில்ல, கிராஸ் பண்ண போது யாராவது அப்படி ஜோம் பண்ணுவாங்களா? ஆனா நான் அப்படி ஜோம் பண்ணிருக்கேன். ஏன் அப்படி ஜோம் பண்ணேன்? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் கூட வரவங்களை காப்பாச்சுங்க, என் கூட வரவங்களை காப்பாச்சுங்க. வயசானவங்களை பார்த்தா எங்க அப்பா மாதிரி இருக்காங்க ஆண்டவரே, இவங்களை பாதுகாத்துலாம். அவங்க இந்துவா இருப்பாங்க, யாரா வேணா இருக்கட்டும், ஐம் நாட் பாதர். அவங்க யாரா கூட இருக்கட்டும், காப்பாத்துக்காங்க. பிராமின்ஸ் பார்த்தா நிறைய பேர் எனக்கு பிடிக்கும். பாஸ்டர் நீங்களும் ஒரு காலத்துல அப்படி, ஒருவேளை எங்க பாட்டி பிராமினா இருந்திருக்கலாம், ஐயங்கார் குடும்பத்துல இருந்து வந்திருக்கலாம், அதனால இல்ல. ஆனா அவங்க நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க, எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. போய் கூட பேச மாட்டாங்க, ஒருத்தங்களை கூட ஏமாத்த மாட்டாங்க. நிறைய பேர் எனக்கு தெரியும். அவங்களுக்கு எல்லாம் நான் ஜோம் பண்ணுவேன், அப்பவே ஜோம் பண்ணுவேன். ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட நிறைய ஜோம் பண்ணுவேன். போராடி ஜோம் பண்ணுவேன். ஏன் ஆண்டவரை ரசிக்க மாட்டீங்க? அவங்க நல்லவங்க ஆண்டவரே. ஆனா எவன் மேல் இரக்கமா இருக்க சுத்தமா இருக்காரோ அவர் மேல் இரக்கமா இருக்கிறார். ஆனா ஜோம் பண்ணிருக்க நல்லவங்க ஆண்டவரே, பொய்யே சொல்ல மாட்டாங்க ஆண்டவரே. நாங்களே எவ்வளவு கெட்டவங்க ஆண்டவரே, எங்களை தெரிஞ்சுக்கொண்டீங்க. நான் பாஸ்டர் என்ன கூப்பிட்டு, நீங்க சர்ச்சில் பேச, சர்ச்சிலையா அவ்வளவு பேர் மத்தியிலையா? நோ நான் பேச மாட்டேன், எனக்கு பேச தெரியாது. இல்ல சொல்ல, நீங்க ஊழியம் செய்றீங்களே, நல்லா பேசுறீங்க, நீங்க அதே பேசுறாங்க வந்து. அப்படியா? சரி. ரொம்ப ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ற மாதிரி பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன். சேலத்துல இருந்து ஏற்காடு போனோம். அப்ப அது டைம் பயங்கர குளிர். இப்ப வந்து ஏற்காடு அவ்வளவு குளிராவே இல்லை. அப்பெல்லாம் பயங்கர குளிரும் ஏற்காடு. அந்த பயங்கரமான குளிர்ல காலைல 7 மணிக்கு ஆரம்பிக்கணும். என் கூட ஒரு இடத்துல வராரு, 2 பேரும் போறோம் ஏற்காடு மலைக்கு. அவருக்கு அப்படியே நல்லா பயங்கர குளிருது. ஆனா எனக்கு சற்றிலும் கொஞ்சம் கூட குளிர்ல இருக்குது. நான் என்ன பேச போறேன்? டென்ஷன். அங்க உட்கார்ந்து இருக்க குரங்குகள்லாம் அப்படியே ஒடுங்கி போய் உட்கார்ந்து இருக்கு.
ஆனா எனக்கு குளிரல. டென்ஷன்ல அவ்வளவு ஹீட் ஆயிடுச்சு. நான் என்னத்த பேச போறது இல்லை. ஆனா அங்க போயிட்டு அப்படியே நான் ஒரு மயக்கடிச்சு ஊந்துரும் போல இருக்கு. ஏச்சு நின்னா வேற சும்மா இல்லாம என்ன வேற இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க. நான் போய் ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்றேன். எனக்கு பேச வரலையாண்டு, நான் என்ன பேசுறதுன்னே தெரியலையே. நான் ப்ரிப்பேர் பண்ணது அத்தனையும் மறந்துட்டேன். அப்புறம் சொல்றேன், அது ஒருவேளை காத்துல எழுதி வச்சதெல்லாம் பறந்து போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஓபன் பண்ண டக்குனு பறந்து போயிடுச்சுன்னா அதை வச்சுதான் நான் பேசணும். நான் என்ன பண்றது, பறந்துருச்சு. நிறைய பேர் பறந்துடும், அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு பறந்துட்டு ஐயோ தேடுவாங்க. எனக்கு இப்பெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. பறந்துருச்சு நல்லா பண்றது அப்படி இப்படி எல்லாம் சொல்றேன். அப்புறம் என் நேரம் வந்தது. இப்பொழுது சைமன் தாசன் அவர்கள் சென்னையில இருந்து எல்லாம் நடுக்கும் எடுத்த குடும்பம். கூயவரே கூயவரே பாழை நீங்க உங்களுக்காக தான் பாடுறதானே. நீங்க கூட அப்படிதான் யோசிப்பீங்க. நானா ஒண்ணு இல்ல, உங்களை கொண்டு கத்த பெரிய காரங்க செய்வார். என்ன சொன்னேன், வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நிரம்பி வலியும் பாத்திரமாய் வேதத்தில் காண பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அழைத்து கொள்ளுமே. கூயவரே கூயவரே பாழை பெண் காதலரே களி மன்னான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஹல்லேலூயா. பாடி முடிச்சுட்டு கண்களை திறந்த. எனக்கு ஒரு பழக்கம் பண்ணிருக்கு, கண்களை மூடினா அவ்வளவு சீக்கிரம் திறக்க மாட்டான். அனாயிண்டிங்ல இருந்தா கண்களை திறந்து பார்த்த உடனே பாஸ்டர் ஒய்ஃபை தவிர, நல்ல கேளுங்க, பாஸ்டர் ஒய்ஃபை தவிர அத்தனை பேரும் கீழே விழுந்துடலாம். ஆனா என் கண்களை மூடும் போது மேல இருந்து அப்படியே சுழல போல அக்கினி மாதிரி ஒயிட் கலர்ல லைட் வர்றதுதான் என் கண்களை தெரிஞ்சிச்சு. ஆனா கண்ணை திறந்து பார்த்த உடனே அத்தனை பேர் கீழே விழுந்துட்டாங்க. That was my first meeting. என்ன பவர்! எழுந்து பார்த்தேன், அசந்துட்டேன். அவங்க எழுந்த உடனே அந்த தம்பியை கூப்பிட்டு, யாரு அவரு, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, யாரு அவரு, எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க அவர்கிட்ட. எனக்கே ஆச்சரியமாச்சு. கர்த்தாவே, அருமையான பாத்திரம் ஆண்டவரே, ஒண்ணுமே தெரியாம வந்த ஆண்டவரே, இப்படிதான் நீங்க கிரி செய்வீங்களா, இப்படிதான் நீங்க பண்ணுவீங்களா, இப்படிதான் பண்ணுவீங்களா ஆண்டவரே? அப்படிதான் பண்ணுவாங்க. உனக்கு முன்பாக பெரிய காரியங்களை செய்வார். நீ ஊழியர் செய்யறன்னு மட்டும் சொல்லி உண்மையா கத்துற, எந்த ஒரு நோக்கம் இல்லாம, எந்த ஆசை, பண ஆசை, அப்படி அவனை இப்படி. இன்னைக்கு பண ஆசை இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் எங்கேயோ போயிருக்கலாம். 100% சொல்றேன், எங்கேயோ இருந்திருக்கலாம். எனக்கு அப்படிப்பட்ட ஆசைகளா இல்ல. உண்மையா கத்தர ஆராதிக்கலாம் with all your heart. நிச்சயமா சொல்றேன், நல்ல சபை எல்லாமே எனக்கு இருந்துச்சுன்னா, ஏசி கீசில இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு ஆராதனை இருக்குமான்னு எனக்கு டவுட் தான். ஒருவேளை உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு, நல்லா ஏசியில உட்காந்து நல்லா குழு வந்துட்டு கரெக்டா டைமுக்கு முடிச்சு டைமுக்கு போயிட்டு அடுத்த ஆராதனை, 3வது ஆராதனை, 4வது ஆராதனை அப்படின்னு போயிட்டு இருந்திருக்கோம். நானும் ஒரு பிசினஸ் மேன் மாதிரி
அடிப்பட்டு நானும் நோ 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 நோ. எப்பொழுதுமே குறைவுள்ளவனானாலும் கூடவே இருக்கின்றீ, நிறைவாம் புல் தரைகளில் மெதுவாய் நடத்துகிறீர். இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர். இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர். திருப்தியாக்குகிறீர். ஒரு இடத்துலதான் இருப்போம், நம்ம வெற்றியில தான் இருப்போம். எங்க என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு சில நேரங்கள தெரியாது. ஆனா கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்துவாரு. அப்ப பாருங்க, இவரு ஷாத்ராக் பத்ரை வெளிப்படுத்தி இருந்தாரு. சோ அப்புறம் நான் கேட்கல. அப்புறம் நான் அந்த மீட்டிங் கண்டிப்பா நடத்தணும் அப்படின்னு நினைச்சேன். நானு அவங்க வீட்டுல போயிட்டு வந்து நடத்தணும். அப்புறம் இன்னைக்கு போனோன்னு சொன்னாங்க, வந்து பொண்ணு சண்டை போட்டு வந்து. சோ அதுல ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்க வேண்டியது. ஆனா அதை கர்த்தர் தடுத்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப எனக்கு வெளிப்படுத்துறாரு, பாரு ஷாத்ராக் பத்ரை அவர் வீட்டுல எந்த தீங்கு வராதபடி எங்கேயோ இருந்தா கூட, நான் எங்கேயோ இருந்தா கூட சரி, உங்களுக்கு எந்த குறை வராதபடி கர்த்தர் சபையின் மூலமாக உங்களை காப்பாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் மூலமா கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களை ஜெபம் பண்ண சொல்றாரு. கரெக்டான நேரத்துல, ஏற்ற நேரத்துல, ஏற்ற துணையா இருக்கிற சர்வ வல்ல தேவனாய் கர்த்தர். ஒரு நாள் இந்த ஷாரன் குட்டியா இருக்கும் போது என்னாச்சுன்னா, மாடிப்படியில அந்த ஒரு வீடு அப்படியே மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துட்டான். மாடிப்படியில மாடி பால்கனில இருந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்துட்டா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன தீங்கு வராதபடி பாதுகாத்தார். அப்பதான் ரஞ்சித் அந்த பாடலை பாடின. என்ன பாடினா, அது ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த பாட்டு. அவன் பாடுற ஸ்டைலும் அந்த பாடுற நேரத்துக்கும் ரொம்ப அருமையாச்சு. ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே, புயல் காற்றிலே புகலிடமே. நிறைய பிள்ளைங்க நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க, அம்ஜிகர சர்ச்சுக்கு. அந்த படி அவ்வளவு மோசமா இருக்கும், அவ்வளவு பயங்கரமா இருக்கும். சாலமான கிஷோர் எல்லாம் கூட சின்ன பிள்ளைங்க தான், இந்த இமானுவேல் பசங்கெல்லாம். ஆனா ஒரு பிள்ளைக்கும் எந்த தீங்கும் வராதபடி எல்லாமே பிள்ளைங்க தான். நம்ம சர்ச்சு பிள்ளைப்பா குட்டி குட்டியா இருக்கும், லைட்டு கிட்டு எல்லாம் குட்டி குட்டி கிட்டியா இருக்கும். போய் அங்க மாடியில இருந்து விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அவன் சாலமன்ல பயங்கர வாழுதனம் பண்ணுவான். நான் யோசிப்பேன், ஆண்டவரே இப்படிப்பட்ட இடத்துல நாங்க ஆராதிக்கிறோம், ஆனா கர்த்தர் ஒரு நாள் நம்ம வெக்கப்பட்டு போகாதபடி செய்தார். ஆமென் சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு எந்த தீங்க வராதபடி அப்படிப்பட்ட இடத்துல கூட கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். ஏன்னா ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே புகலிடமே, புயல் காற்றிலே புகலிடமே. Come on. கர்த்தாவே நீரே என் தேவன், கர்த்தாவே நீரே என் தேவன். Come on. ஆமென் சொல்லுங்க. சோ அதனால ஏழைகளின் பலனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எவ்வளவு பவர், எல்லா வல்லமைகளை கர்த்தர் நம்ம கொடுத்து நம்ம நினைக்கலாம் இது லேசான காரியம் தானே. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் வச்சிருக்கிறார்.
நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அவ்வளவு நமக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நமக்கு கஷ்டங்கள் வரும்போது ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் மத்தியில நம்மை அனுமதிக்கிறார் என்று சொல்லி நம்ம டைம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாத்தையுமே விலக்கி காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு